வணக்கம். நம்ம இன்னைக்கு நடந்துக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற வியூவை பத்தி பார்த்துடலாங்க. இன்னைக்கு எக்ஸ்பைரி மூவ் நல்லா இருந்துச்சு, ஃபுல் டவுன் சைடாக இருந்துச்சு. நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு மட்டும் பார்க்கலாங்க. ஓகே, நம்ம சொல்லியிருந்தபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கீ வேல்யூன்னு 25,483 சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அங்க ரீடெஸ்ட் கூட போகலைங்க, டச் ஆனது அங்கிருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல கொஞ்ச நேரம் இருந்தது, அதுக்கப்புறம் நான் இம்பார்ட்டண்டா ஒரு 2 ஆரஞ்சு லைன் கொடுத்துருந்தேன், அதுல சப்போர்ட் எடுத்திருக்கு. அகெயின் அதுக்கு கீழ் சப்போர்ட்டுக்கு வரல. ஓவராலா நான் வந்து நம்ம வீக்லி கீ வேல்யூவே இன்னைக்கு தான் ரியாக்ட் ஆயிருக்குங்க. நேத்தே உடச்சு கீழே இறக்கி இருந்தாங்க, பட் இன்னைக்கு தான் வந்து ஆக்சுவலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, டவுன் சைடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு, அதெல்லாம் நம்ம போட்டோம்னா அது கன்ஃபியூஸ் ஆயிடுவோங்க. நம்ம இருக்கக்கூடிய மேக்ஸ் வேல்யூக்குள்ளேயே மூவ் பண்ணலாங்க. நான் அதனால தான் லாங் டைம் ஃப்ரேம்ல தேவையில்லை. மார்க்கெட்டு வீக்லியில் நான் சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி லெவல்ல இருந்து இன்னைக்கு கீழே இறங்கியிருக்கு, ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இன்னும் இந்த வீக் வந்து ஒரு புது லோ கிரியேட் பண்ண கிடையாது. 4ஆம் தேதி லாஸ்ட் வீக் லோ. ஓகே, இன்னும் பார்க்கலாங்க. நான் தான் இந்த மந்த்தே சொல்லிட்டேன், நான் இந்த மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,202 வந்து தான் மார்க்கெட் டிசிஷன் எடுக்கும். ஏன்னா அது வரைக்கும் வரக்கூடியதுக்கு பேர் கரெக்ஷன் தான். இது நம்ம ஃபால்னு எடுத்துக்க முடியாது. கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி அப்சைடு போகலாம். நான் அந்த இடத்துல வரும்போது நம்ம முடிவு எடுக்கும் மட்டும்தான் நான் சொல்லுவேன். மற்றபடி கீழே இறங்கணுங்கிற இதெல்லாம் ஒன்றும் அதுக்கு மார்க்கெட்டுக்கு ரூல்லாம் எதுவும் இல்லைங்க. மேக்ஸ் வேல்யூ படி அதனுடைய மூமெண்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கலாங்க. இன்ட்ராடே மூவ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொன்னபடி வந்து 146ங்கிறது ஒரு முக்கியமான வேல்யூன்னு சொல்லியிருந்தேன். 146க்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் வந்து நம்ம மார்க்கெட்டு அப் சைடா டவுன் சைடான்னு சொல்லிட்டேன். மார்னிங் செகண்ட் கேண்டில மேலே ஏற்றிட்டாங்க புட்டு சைடு, ஸோ இங்கே ஒன்றும் தேவையே இல்லை. அதுக்கப்புறம் இது இல்லை. அது இல்லாமல் நான் ஒரு விலை சொல்லியிருக்கேன், அதை அந்த வேல்யூக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. என்ன காரணம்னு பாருங்க. அதாவது வந்து 122ல இருந்து 170 வரைக்கும் அதனுடைய ரேஞ்ச் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். எக்ஸாக்டா வந்து காலுடைய ஹை 170 தாங்க. அதுக்கு மேல போக முடியல அப்படின்னாலே மார்க்கெட் ஆப்போசிட் டைரக்ஷன் எடுக்குதுன்னு அர்த்தங்க. இங்க பாத்தீங்கன்னா அதே 122ல லோ வைக்க கிடையாதுங்க, 108 வச்சிருக்கு. 122 அந்த ரேஞ்சில இருந்து மேல போயிடுச்சுனாலே அது அவ்வளவுதான். மார்க்கெட் க்ளோசிங்கே 132 ரூபா, அதுக்கு கீழே மார்க்கெட் இறங்கவே இல்லைங்க. ஸோ அங்கிருந்து போன மார்க்கெட் கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுக்குதுங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தா வாய்ப்பு உண்டு. இந்த 146 அப்படிங்கிற விலை அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்துக்குங்க. மார்க்கெட்டை நம்ம அந்த வேல்யூஸில் மூவ் பண்ணாலே போதுமானதுங்க. ஸோ அந்த இடத்து வரும்போது நீங்கள் முடிவு எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருக்கலாங்க. எக்ஸ்பைரி நம்ம இந்த 0 to 0லாம் பண்ணுறதில்ல. நமக்கு டீசெண்டான ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட்டை முதல்ல வாட்ச் பண்ணுறது கூட நிறுத்திடலாங்க. பாருங்க எவ்வளோ தூரம் மேலே போனாலும் கீழே வந்து அந்த 170ல வந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி அகெயின் மேலே கொண்டு போகிறாங்க. அதுதான் சொல்கிறதுங்க, கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்க, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு முக்கியமான கீ வேல்யூ பார்த்தீங்கன்னா 25,432ங்க. அந்த இடம் வரும்போது தான் மார்க்கெட் முடிவெடுக்கும், ஃபர்தர் அப்சைடா அல்லது டவுன் சைடா. ஆல்ரெடி நான் வீக்லியில் ஒரு கீ வேல்யூ கொடுத்துருக்கேன், நான் அதை இன்னும் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நம்ம லாங் டைம் ஃப்ரேமில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் அதை வச்சு ட்ரெண்ட் என்னவா இருக்கலாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் ஒரு தடையாக கூட இருக்கலாம் மேலே போகிறதுக்கு. ஸோ அந்த இடம் வரலாம்னு நீங்கள் எடுத்துக்கூடாது. ஏன் மார்க்கெட் வந்து இங்க ரீடெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் என்னைக்குமே கிடையாது. இங்க வரும், கண்டிப்பா வரும். வந்தால் அந்த இடத்துல முடிவெடுங்கன்னு தான் நான் இந்த கீ வேல்யூவா கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் அது கீழே இறங்கி ஏன் இந்த இடத்துக்கு வந்துட்டு கூட அது 3 மணிக்கு கூட அது வரலாம். ஸோ இந்த இடம் வரணுங்கிற அவசியம் கட்டாயம் அதற்கு கிடையாது.
ஆனால் இந்த இடம் வந்தா நீங்க அந்த இடத்துல அப் சைடு போலாமா டவுன் சைடு போலாமா, நான் கொடுத்துருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு நீங்க வந்து அதனுடைய முடிவை எடுத்தா நல்லதா இருக்குங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் லைனு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான லைனுங்க. இங்க இருந்தே கூட வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி அகைன் கீழே விழுகலாம், அல்லது இங்கிருந்து சப்போர்ட் எடுத்தாலும் எடுக்கலாம். அதனால இந்த விலையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 25,406ங்கிறது நாளைக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 25,300ங்க. செகண்ட் சப்போர்ட் 25,157. இதுக்கு இடையில மந்த்லியில 25,202ங்கிற விலை வருதுங்க. நான் எந்த சப்போர்ட்டும் கொடுக்கல, அது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, போதுமானது. ஏன்னா நிறைய வேல்யூஸ் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ட்ரேட் பண்ணவே முடியாது. சும்மா ஒரு சிம்பிளா இந்த 4 கோடு இருக்கா, அந்த கோடுகள் வரும்போது இந்த முடிவு மட்டும் நீங்க எடுங்க போதும். அங்க இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் என்ன சொல்லுதுங்கிறது உங்களுக்கு ஈஸியா காமிச்சு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ரெசிஸ்டன்ட் வந்து 25,563, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25,708ங்க. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிறது 25,350. ஸோ நம்ம எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் 25,350. 25,350க்கு இம்பார்ட்டன்டான வேல்யூ 138 ரூபா 50 காசுங்க. ஸோ இந்த இடம் வரும்போது நீங்க உங்களுடைய முடிவு எடுத்தா நல்லா இருக்குங்க. ஏன்னா 138 ரூபா அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல இருந்ததுன்னா மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுவே 138 இங்க இருந்து இங்க சப்போர்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அகெயின் வந்து ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, டவுன் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? ஏன்னா இந்த இடம் வரும்போது இந்த விலை அந்த இடத்துல வரும்போது முடிவு பண்ணுங்க, பிளைண்டா ட்ரேட் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் வந்து நாளைக்கு ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 112 டு 165 வரைக்கும் இருக்குங்க. இதுல எந்த ஸ்ட்ரைக் எப்படி வேணாலும் போகும். அதனால நீங்க அந்த இடம் வரும்போது முக்கிய புள்ளியா இருக்குங்க. 112 டு 165 வரைக்கும் நாளைக்கு மூமெண்ட் இருக்குங்க இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும். ஸோ அதனால மார்க்கெட் எப்பவும் முக்கியமான வேல்யூஸ்ல மட்டும் அணுகுங்க. நான் இந்த பதிவு எதுக்காக கொடுக்குறேன்னா இதை வாங்குங்க வைங்கன்னு சொல்ல வரலைங்க. ஆனா இந்த இடம் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான லைனா இருக்குன்னு மட்டும்தான் நான் சொல்றேன். எந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கல. இந்த விலை வரும் பொழுது நீங்க மார்க்கெட்டை எந்த டைரக்ஷன்ல போக போகுது அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்கான கருத்தை மட்டும்தான் நான் யூடியூப்ல பதிவு பண்றேங்க. அதனால அந்த இடம் வந்தா நீங்க முடிவெடுங்க, வரலையா நீங்க ட்ரேடை வந்து வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்ல நீங்க எடுக்கணுங்கிறது இல்லை, இந்த மணி அல்லது அவுட் ஆஃப் த மணி. ஸோ அப்போ மார்க்கெட் என்ன ஸ்டேஜ்ல இருக்குதோ அந்த ஸ்டேஜ்ல இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்ததுன்னா இதை நீங்க சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஆனா மற்றபடி நான் அந்த கால்ஸ் மாதிரி தரலைங்க. இந்த இடம் வந்தால் முடிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கங்க.